தமிழ் தாய் வாழ்த்த சட்டசபைக்குள்ளார என்னையிலிருந்து பாடிட்டு இருக்கீங்க? சட்டசபை கட்டின முதல் நாள்ல இருந்து பாடிட்டு இருக்கிறோமா? என்னைக்கோ ஒரு மரபுங்கிறது என்னைக்கோ ஒரு நாள் புதுசா ஆரம்பிக்கிறது தானே சார். ஒரு மரபு மாதிரி தானே இன்னொரு மரபு வர்றது. அது என்ன நீங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு கூட தேசிய கீதம் பாடுறதுல என்ன ஒரு தயக்கம் ஒரு இந்தியனுக்கு வரணும்? இல்ல அவங்க சொல்றது வந்து சட்டசபை மரபுகளை மீறி நாங்க செயல்பட முடியாது அப்படிங்கறதுனா திமுகவுடைய கொள்கையா இருந்துச்சு. சட்டசபையில் மாண்புமிகு அமைச்சர்களா இருக்கிறீங்க, கொள்ளை அடிக்கலாங்கிறது ஒரு மரபு இருக்குதா? ஊர் அடிச்சு ஒளியில போடலாங்கிறது மரபு இருக்கா? அப்ப அந்த மரபையெல்லாம் நீங்க மீறுறீங்க, அதெல்லாம் ஏத்துக்கலாமா? அப்போ திமுக தரப்புல கருப்பு பேட்ச் அணிந்து வந்தாங்க. இது தூய சக்தி இல்ல, துயர சக்தி, ரியல் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. தற்குறிக்கு தமிழ்நாடே சாட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் பதாகைகளை ஏந்தி வந்து இன்னைக்கு அசம்பிளிக்கு வந்திருந்தாங்க. எங்களுடைய வெற்றியை அவங்க கடந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய பாதையை மக்கள் கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நற்பெயரை அவங்கனால ஜீரணிக்கவே முடியல இன்னைக்கு வரைக்கும் திமுக. அதனால தான் ஊர் ஊரா மீட்டிங்கை போட்டு அணியா மீட்டிங்கை போட்டு ஒரே புலம்பல் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க, நாங்க ஒப்பாரி தாங்க வைக்கிறோன்னு அவங்க ஸ்டேஜ்ல பேசுறீங்களே சொல்றாங்க. குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சிருக்கு. கஷ்டமா இருக்கு. பட்டு தெரிந்துனா அத புத்தி வரும். படுங்க பட்டு தெரிந்துங்க, அப்பதான் புத்தி வரும். அப்ப உங்களுக்கு பிரச்சனைக்கு உண்டான பதில் வேணுமா, இல்ல முதல்வர் வாயிலிருந்து வார்த்தை வரணுமா? அவர் பேசினாலும் ஐயோ எங்களை எல்லாம் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டாரேன்னு சொல்லிட்டு 10 நாள் 20 நாள் தூக்கம் இல்லாம புலம்புறீங்க. திருப்பி வந்து அவரை பேச சொல்லி அவர் எதையோ ஒண்ணு பேசி மறுபடியும் ஒரு மாசம் உங்களுக்கு தூக்கம் கெட்டு போகணுமா? தாவேகாவுடைய அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி போக்சோ கேசஸ்லாம் வர மாதிரி நீங்க ஒரு பொய் கட்டமைப்பு ஏற்படுத்துறீங்களே, இது அப்பட்டமா மக்கள் கிட்ட வந்து அம்பலப்பட்டு போகாதா? இப்ப நம்மள மாதிரி ஆளுங்க அதை எடுத்து சொல்ல மாட்டோமா? ஒரு மாசத்துக்கு 583, ஒரு நாளைக்கு சற்றேறக்குரிய 20 போக்சோ வழக்குகள்ங்க. அப்படி இருந்த நிலைமையெல்லாம் ஆட்சி மாறி இருக்கு. அப்ப இதை சரி செய்யறதுக்கு நமக்கு நேரங்காலம் எடுத்துக்காதா? ஒரு கார்டன் உள்ளார வந்துச்சுன்னா பீரா இருந்தா இவ்வளோ, வைனா இருந்தா இவ்வளோ, கார்டனுக்கு 20 ரூபா 40 ரூபா 60 ரூபாய்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீஸ். அது பூரா எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாம எல்லாம் யாருக்கிட்ட போச்சுன்னு தெரியல. இப்ப இருக்கக்கூடிய தாவேகா அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு, அதை ரெகுலரைஸ் பண்ணி பர் கார்டனுக்குன்னு இவ்வளவு வர்றது பூரா கஜானாக்கு வரணும்னு சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய் மாசத்துக்கு 100 கோடி ரூபாய். ஒண்ணுமே பண்ணாம அதை கண்டுபிடிச்சதுல இன்னைக்கு உள்ளார கஜானாக்குள்ளார வருது. கேள்வி, இந்த 1200 கோடி இது வரைக்கும் இந்த கடந்த 5 வருஷத்துல 10 வருஷத்துல 15 வருஷத்துல 20 வருஷத்துல யார் வீட்டுக்கு போச்சு? இப்போ சோபா மாடல் ஆட்சி 4 சோபா இப்போ 5 சோபாவா மாறிடுச்சுன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூட விமர்சனம் செஞ்சுட்டே இருக்காங்க. அவங்க பண்ணி தானே ஆகணும், இல்லைன்னா அவங்களுடைய பிரசன்ஸ் மிஸ் ஆகிடும். எதையோ ஒன்று அவங்க பேசிக்கிட்டு எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ இந்த சோஃபா போச்சுன்னாக்கா அவங்க என்ன சோஃபா மாடல்ங்கிறது வந்து அவங்க சொல்கிறது வந்து அதில் காசு போச்சுன்றாங்க. ப்ரூவ் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? ஏன் சோஃபா அவங்க வீட்டில் தானே இருக்குது, போய் எல்லாம் கத்தி எடுத்து போய் நீங்கள் உங்கள்கிட்ட ஆள் பலம் இல்லையா, அம்பு இல்லையா, போய் எல்லாத்தையும் அதை எடுத்து அம்பலப்படுத்துங்கன்றேன் நான். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ரவணி சார். தமிழ்நாடு சட்டப்பேரவையுடைய கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் உரையோட தொடங்கியிருக்கு. வழக்கமாக ஆளுநர் உரை அப்படின்னாலே சட்டசபை வந்து அல்லோகலப்பட்டு போயிருக்கும். இன்றைக்கி ஆளுநர் வந்து தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தொடர்ந்து திரு விஜய் அவர்கள் ஒரு புரட்சிகரமான வெற்றியை பெற்றிருக்கிறார், தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார், தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த விஜய் தான் தங்களை ஆள வேண்டும் என வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் என்ற மாதிரி வானளாவிய புகழ்ந்து ஆளுநர் பேசியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க சார் இதை? குட் ஸ்டார்ட் இஸ் ஆஃப் டன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் கடைசியாக ஆளுநர் உரை தமிழக சட்டசபையில் பேசி என்னைக்கு கேட்டிருக்கீங்க? ஒரு 4 வருஷமாவது இருக்கும். 2022 ஆர்.என். ரவி அவர்கள் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பிரச்சனையில் பேசி கோச்சிட்டு போயிட்டார். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் தமிழக அரசாங்கமும் மதிக்கிற மாதிரி இல்லை, அவரும் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. ஆனால் வந்து ஒரு மோதல் போக்கோடையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்த உடனே ஏதோ ஒரு சிக்கல். அப்போ அந்த சட்டசபை கூடும்போது பூராமே வந்து என்ன விவாதிப்பாங்க, எதை பற்றி விவாதிப்பாங்கங்கிறதெல்லாம் ஒதுக்கி ஓரமாக வச்சுட்டு கவர்மெண்ட்டுக்கும் ஆளுநருக்கும் எப்படி சண்டை, திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் எப்படி சண்டைங்கிறத மட்டுமே வச்சு இந்த 4 வருஷம் காலத்தை கடத்தினாங்க. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தாய் வாழ்த்தோடு ஆரம்பிச்சிருக்குது.
அதையும் நீங்கள் குறிப்பாக கவனிக்கணும். கண்டிப்பாக. இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆளுநர் மாளிகையில் இருக்கும்போது பதவியேற்பு விழாம்போது பூரா அவங்க அந்த இடங்கிறனால சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணி கடைசியாக வந்து பாடும்போது இன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வந்து பயங்கரமாக ஆச்சா போச்சா அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் நம்ம பல சான்றுகளோடு சொல்லியிருக்கிறோம், அவங்க பீரியட்லேயே சென்னை உயர்நீதிமன்றத்து தலைமை நீதிபதி வந்து பதவி ஏற்கும் போது சரி அப்பயே வந்து இதெல்லாம் பாடப்பட்டது. அதே மாதிரி வந்து புதுசாக இப்போ இருக்கக்கூடிய கவர்னர் வந்து அன்னைக்கு தமிழ்நாடுக்கு பதவியேற்பு விழாக்கும் போது ஸ்டாலின் ஐயா அவர்களே முதலமைச்சராக மேடையில் இருக்கும்போதே தமிழ் தாய் வாழ்த்து கடைசியாக தான் பாடப்பட்டது. இப்போ சட்டசபையில் தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட்டிருக்கு. அந்த பஞ்சாயத்து ஓஞ்சி போச்சு. இப்போ முதல்ல இப்போ இதையும் வச்சுக்கிட்டு போய் அரசியல் பண்ணிட்டு விவாதங்கள் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது இன்னைக்கு முழு உரையை அரசாங்க உரையை என்ன அரசாங்க உரையோ அதில் வந்து அத்தனையும் அப்படியே ஒரு வார்த்தை விடாமல் கவர்னர் வந்து படிச்சிருக்கார். அம்மையார் பிரேமலதா வந்து அவங்க பேசும்போது கூட இது வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவான உரையை படிச்சுட்டு போயிருக்காரு கவர்னருங்கிற மாதிரி, இது எப்பயுமே இருக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஆளுநர் உரை என்பது 4 வருஷமா பழக்கமே இல்லையே, கவர்னர் படிக்கிறது கூட இல்லையே. அதே பெரிய பஞ்சாயத்தாக தானே இருந்துச்சு. இன்னைக்கு கவர்னர் படிச்சிருக்கார். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அநீதி நடந்திருக்குது, கொடுத்ததை கவர்னர் படிக்கிறார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம், கவர்னர் படிக்கிறாரு. அதாவது மத்திய அரசுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து தமிழ்நாட்டுடைய கொள்கைகளை வாசிக்கிறார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு இங்கே எடுப்போம் அப்படிங்கிற இங்கே தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கவே முடியாதுன்ட்டு இருந்தாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தாலும் அவங்களுடைய இப்போ இந்த ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடித்த உடனே நம்ம வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் சர்வே எடுப்போம்னு சொல்லிட்டு இப்போ தாவேகா வந்து இது பாலிசி நோட்டாவே இப்போ கொடுத்துருக்காங்க. சட்டசபையில் ஆளுநர் உரையில் அது இடம்பெற்றிருக்கிறது ரொம்ப முக்கியமான சமூக நீதி செய்தி வந்து இது தமிழ்நாட்டுக்கு. அடுத்தது கல்வியை வந்து மாநில பட்டணத்துக்கு கொண்டு வர்றதுக்கு வலியுறுத்துவோம். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் இருமொழி கொள்கையிலே இது பண்ணுவோம். அப்போ இது எல்லாமே வந்து ஆளுநரை வச்சு அவங்க வந்து படிக்க வைக்கிறாங்க. இதுதானே சார் ஒரு மாநில அரசாங்கம் செய்ய வேண்டியது. அப்போ அதையெல்லாம் விட்டுட்டு சும்மா வந்து நீங்கள் சண்டையை போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து அன்னைக்கு கேட்டது கூட ஆர்.என். ரவி என்ன கேட்டார், தேசிய கீதம் பாடுங்கன்னு கேட்டார். ஆமாம், நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்தை நீங்கள் முன்னாடி கூட பாடினா கூட ஏன்னா சார் தேசிய கீதம் பாடுறது வந்து ஒரு சட்டசபையில் பாடுறது அவ்வளோ தடை விதிக்கப்பட்ட பாடலா தேசிய கீதம்ங்கிறது? என்ன சார் இது அநியாயம்? நம்ம அப்பயே பல விவாதத்தில் கேட்டிருக்கோம். அவங்க தான் வழக்கம் அதாவது என்ன வழக்கம் அப்படின்னா நாங்கள் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம், கடைசியாக தான் தேசிய கீதம் பாடுவோம் அப்படின்னு ஒரு அடம். ஏன் சார் கடைசியாகவும் அதை பாடுங்க, முன்னாடி ஒரு தேசிய கீதத்தை 2 தடவை பாடல என்ன சார் குறைஞ்சு போயிட போகிறோம்? நம்மளுடைய தேசிய கீதத்தானே சார் பாடுறோம். பாகிஸ்தானத்தை பாடுறோமா, பங்களாதேஷ் தேசிய கீதத்தை பாடுறோம்? அதெல்லாம் சட்டசபை மரபு இல்லை அப்படின்னு தானே சொன்னாங்க. என்ன சார் மரபு இது? என்ன மரபு இது? தமிழ் தாய் வாழ்த்தை சட்டசபைக்குள்ளார என்னையிலேருந்து பாடிட்டு இருக்கிறீங்க? சட்டசபை கட்டின முதல் நாள்லேருந்து பாடிட்டு இருக்கிறோமா? என்னைக்கோ ஒரு மரபுங்கிறத என்னைக்கோ ஒரு நாள் புதுசாக ஆரம்பிக்கிறது தானே சார். ஒரு மரபு மாதிரி தானே இன்னொரு மரபு வர்றது. அது என்ன, நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு கூட தேசிய கீதம் பாடுறதுல என்ன ஒரு தயக்கம் ஒரு இந்தியனுக்கு வரணும்? அப்போ நம்ம இங்கே இருக்கிற யாராவது வந்து அயல் நாட்டுக்காரங்க உள்ளார உட்காந்துருக்கீங்களா சட்டசபையில்? என்ன இது அநியாயமாக இருக்குது? வேற ஏதோ ஒரு பாடலை பாட சொன்னால் கூட நம்ம வந்து ஆட்சேபனை தெரிவிக்கலாம். ஒரு தேசிய கீதத்தை பாடுறதுக்கு என்ன சார் ஆட்சேபனை வேண்டியது? ஒரு தடவை என்ன 2 தடவை பாடல என்ன தப்பு வந்துட போகுது? நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்து 2 தடவை பாடுறீங்களா, பாடிக்கிங்க, பாடுங்க, என்ன அதில் தப்பு வந்துட போகுது, என்ன குறை வந்துட போகுது? இல்லை, அவங்க சொல்கிறது வந்து சட்டசபை மரபுகளை மீறி நாங்கள் செயல்பட முடியாது அப்படிங்கிறதுனா திமுகவுடைய கொள்கையாக இருந்துச்சு. சட்டசபையில் மாண்புமிகு அமைச்சர்களாக இருக்கிறீங்க, கொள்ளை அடிக்கலாங்கிறது ஒரு மரபு இருக்குதா? ஊர் அடித்து ஒளியில் போடலாங்கிறது மரபு இருக்கா? அப்போ அந்த மரபையெல்லாம் நீங்கள் மீறுறீங்க, அதெல்லாம் ஏற்றுக்கலாமா? அப்போ ஊழல் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது, மரபு தானே அது? சட்டமே இருக்குது, மரபு கூட விடுங்க. ஊழல் பண்ணக்கூடாது, லஞ்ச லாவண்யம் வாங்கக்கூடாது, நீங்கள் அதெல்லாம் பண்ணுறீங்களா? அப்படி பார்த்தா இறையாண்மைக்கு எதிராக செயல்படக்கூடாதுங்கிறாங்க. தேசிய கீதம் வந்து இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டது தானே. நான் அதை தான் கேட்குறேங்க. ஒரு சினிமா பாட்டை நீங்கள் சட்டசபையில் பாடுங்கன்னா நம்மளே போய் நின்று போராடலாம். எனக்கு தேவையில்லாமல் ஒரு பாட்டை பாட சொல்கிறீங்க, டப்பாங்குத்த பாட சொல்கிறீங்க, அந்த பாட சொல்கிறீங்க, இந்த பாட சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். தேசிய கீதம் பாடுறதுல என்ன தவறு? இந்தியர்கள் தானே நம்ம எல்லாருமே. இல்லை இந்தியர்கள்னு நம்ம யாரும் ஏற்றுக்கலையாங்க தமிழ்நாட்டில்? இந்தியாவினுடைய ஒரு மாநிலமாக தானே நம்ம இருக்கோம். அப்போது இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் தெளிவாக அவங்க புரிஞ்சுட்டு எது முக்கியம் எது முக்கியம் இல்லைங்கிறத தெளிவாக புரிஞ்சு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் ஒரு அரசாங்கத்தினுடைய முதிர்ச்சியை காமிக்கிறது.
அப்ப இன்னைக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்த நாங்க வந்து சட்டசபையில முதல்ல பாடுவோம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க தாவேக அரசாங்கத்தில் இருக்க அமைச்சர்கள். இன்னைக்கு அதே மாதிரி பாடி இருக்காங்க. தேசிய கீதம் பாடுறாரு. ஒரு எம்எல்ஏ திமுகவினுடைய எம்எல்ஏ வந்து சொல்றாரு, ஏன் தேசிய கீதம் பாடினாங்கன்னு எங்களுக்கு தெரியல, கேட்கணும் நாங்க அதை. என்னங்க இதென்ன பாகிஸ்தான் கீதத்தையா பாடிட்டாங்க இங்க? எப்படி வந்து ஒரு வெளிநாட்டு தேசிய கீதத்தை இங்க பாடலான்னு சொல்றதுக்கு, இந்திய தேசிய கீதத்தை சட்டசபையில பாடுறதுக்கு என்னங்க? ஸோ அப்ப இதெல்லாம் இல்ல. அப்ப இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சு தெளிவா வந்து அவங்க பண்றாங்க. இன்னைக்கு ஆளுநர் 4 வருடங்களுக்கு பிறகு, திமுக ஆட்சிக்கு பிறகு இப்பதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆளுநர் முழுமையா தன்னுடைய உரையை வந்து வாசிச்சிருக்காரு நம்ம தமிழகத்தினுடைய அரசாங்கத்தை. இது எவ்வளவு பெரிய ஒரு இணக்கமான போக்கு இல்லையா? அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் சண்டைன்னு சொல்லி எல்லாத்துலயும் அரசியல் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வச்சிருந்தீங்க. இன்னைக்கு எல்லாத்தையுமே அவர் தெளிவா அங்க தமிழக அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் என்ன, வரப்போற காலகட்டங்களுடைய நடவடிக்கைகள் என்னங்கிறது பூரா தெளிவா பட்டியலிட்டு அது ஆளுநர் படிக்கிறாரே, அதுதானே சார் முக்கியம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் சபாநாயகர் படிக்கிறார். இது வரைக்கும் உங்களுடைய தமிழக அரசாங்கத்தினுடைய கொள்கை இந்த மாதிரி பேச்சை வந்து இன்னைக்கு ஆளுநரை வச்சு படிக்க வைக்கிறதுக்கு திமுக அரசாங்கத்துக்கிட்ட என்ன சார் பண்ணியிருந்தாங்க? அதுக்கு நீங்க படிக்கல என்னங்க, நாங்களே படிச்சுக்கிறோன்னு தானே இருந்துச்சு. அதுவா பெருமை? ஒரு கவர்னர் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ஒரு பிரசிடென்ட்னால அப்பாயின்ட் பண்ணப்பட்டவராக இருந்தாலும், இவங்க சொல்ற மாதிரி சோகால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவர் ஆதரவா இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட அவரை வச்சு நீங்க உங்களுடைய இதை படிக்கணும் இல்ல? அது இன்னைக்கு நடந்திருக்கிறது எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா? 4 வருடங்களுக்கு அப்புறம், நீங்க உங்க ஆட்சி 5 வருஷம் தான், அதுல 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா கவர்னர் படிக்கிறாருங்கிறது வந்து உள்ளபடியே மகிழ்ச்சி. இப்ப என்னன்னா இது இந்த மாதிரி போய் அதை பாடினாங்களா, இதை பாடலையா, இதெல்லாம் இல்லாம என்ன பேசினாங்க, ஏது பேசினாங்க, கொள்கைகள் என்ன செய்ய போறாங்க, என்ன செய்யல, என்ன இடம் பெற்றிருக்கு, என்ன இடம் பெறல, ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதத்துக்கு இப்ப வழிவகுத்திருக்காங்க. அப்படிதான் நான் பாக்குறேன் சார். திமுக தரப்புல கருப்பு பேட்ச் அணிந்து வந்தாங்க. இது தூய சக்தி இல்ல, துயர சக்தி, ரியல் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. தற்குறிக்கு தமிழ்நாடே சாட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் பதாகைகளை ஏந்தி வந்து இன்னைக்கு அசம்பிளிக்கு வந்திருந்தாங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் ஆக்கப்பூர்வமான செயல்பாடா? இல்லை, ஜனநாயகத்தில் நீங்கள் எதிர்க்கட்சிகள் எல்லாமே இதுதான் வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய மாண்பு கூறுனே வச்சுக்கங்களேன். அது மாண்பு எப்படிங்கிறது அடுத்தது. ஜனநாயகத்தினுடைய கூறு எதிர்க்கட்சிகள் என்ன வேணால் அவங்களுடைய எதிர் தரப்பு இதை வைக்கலாம். ஆனால் இவங்க வந்து இது வந்து அதிமுகவினுடைய மாடலில் திமுக காப்பி அடிக்குது. இதே திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக வகை வகையாக பேட்சு, வகை வகையாக பேனரு எல்லாத்தையுமே தூக்கிட்டு உள்ளார போனாங்க. அப்போல்லாம் வந்து யாரும் பதிலை சொல்லலை. இது கூட அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கூட பேசிட்டு இருந்தாங்க. அவங்க இதெல்லாம் ஓகேங்க, கொண்டு வரதெல்லாம் ஓகே, ஆனால் அவங்க வந்து காலந்தாழ்ந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க, அது அவங்க ஆட்சியிலேயே அவங்க தூக்கிட்டு வந்துருக்கணும் அந்த பேனர் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டான ஒரு நக்கல் நையாண்டியோட ஒரு பதிலை ராஜ்மோகன் அமைச்சர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் இது ஜனநாயகத்தில் ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு இதுதான். ஒரு எதிர்ப்புங்கிறது எப்பயுமே இருக்கிறதும் நல்லதுதான். இது வந்து அனுமதிக்கப்பட்ட விஷயம் தான், அவங்க எதிர்ப்பை காட்ட வேண்டியதுதான். பட் ஒரு முதல்ல ஒரு ஆட்சி அமைந்து ஒரு ஆளுநர் உரை தொடங்கக்கூடிய முதல் நாள்லே இந்த மாதிரி வரலாமாங்கிறதா என்னுடைய கேள்வி. இல்லை, அது அப்போ எந்த அளவுக்கு அவங்கனால இவங்களுடைய வெற்றியை, அவங்க கடந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய பாதையை, மக்கள்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நற்பெயரை அவங்கனால ஜீரணிக்கவே முடியல இன்னைக்கு வரைக்கும் திமுக. அதனால தான் ஊராக மீட்டிங்கை போட்டு அணியாக மீட்டிங்கை போட்டு ஒரே புலம்பல் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க நாங்கள் ஒப்பாரி தாங்க வைக்கிறோன்னே அவங்க ஸ்டேஜில் பேசுகிறீங்களே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆமாங்க நாங்கள் கொத்தடிமை தாங்க, ஆமாங்க நாங்கள் ஒப்பாரி தாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம், ஆமாங்க நாங்கள் புலம்பிக்கிட்டு தாங்க இருக்கிறோன்னு அவங்களே மேடையில் ஏறி ஒப்புதல் வாக்குமூலம் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ண வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது அவங்களுக்கு தான் கெட்ட பேர். இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல் நாளில் பேசும்போது என்ன சொன்னார், நாங்கள் எதிரி கட்சியாக இல்லாமல் எதிர்கட்சியாக செயல்படுவோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லயோலா காலேஜில் இப்போ நம்ம ஒரே பேட்ச்னா கூட ஆட்சி ஆண்டதில் நாங்கள் சீனியர் பேட்ச்சு, அப்போ நாங்கள் வந்து ஆக்கப்பூர்வமான அறிவுரையும் ஆலோசனையும் சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், நீங்கள் காது கேட்கறதுக்கு நீங்கள் காது வச்சுக்கணும்னாரு. நீங்கள் இதை தான் ஆக்கப்பூர்வமானதா? அப்போ இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அதான் முதலமைச்சரே வாய் திறக்க மாட்டேங்கிறாரு, அதனால வாயை திறந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி பதாகைகள் வச்சிருக்காங்களே. இல்லை, ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வந்து அந்தந்த அமைச்சர் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. சட்டம் ஒழுங்கை பற்றியும் டிஜிபியும் பேட்டி கொடுக்குறாரு. டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து அறிக்கையும் ப்ரெஸ் நோட்டும் வருது. உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தெரியல, அதை சொல்லுங்க. முதலமைச்சர் இப்போ ஏதோ ஒரு படத்தில் பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா? அப்போ உங்களுக்கு பிரச்சனைக்கு உண்டான பதில் வேணுமா, இல்லை முதல்வர் வாயிலிருந்து வார்த்தை வரணுமா? அவர் பேசினாலும் ஐயோ எங்களையெல்லாம் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டாரேன்னு சொல்லிட்டு 10 நாள் 20 நாள் தூக்கம் இல்லாமல் புலம்புறீங்க. திருப்பி வந்து அவரை பேச சொல்லி அவர் எதையோ ஒன்று பேசி மறுபடியும் ஒரு மாதம் உங்களுக்கு தூக்கம் கெட்டு போகணுமா?
அவர் பேசுங்க பேசினா பேசுங்கன்றீங்க, கடைசியில பேசினா ஐயோ இப்படி பேசிட்டாரே எங்களை என்ன நீங்க கலங்குறீங்க. அப்போ இன்னைக்கு பிரச்சனைக்கு என்ன பிரச்சனைக்கு உங்களுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை, அந்த பிரச்சனை கேள்வியா வைங்க. இப்ப அது இல்லாம வந்து சட்டமன்ற அலுவல் குழுவுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 17 பேர்த்த போட்டிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 7 8 பேர் தான் ஆளுங்கட்சி, மீதி இருக்கிறது பூரா எதிர்க்கட்சி ஆட்கள் தான் இருக்காங்க. அது எல்லாமே நீங்க உங்களுக்கே அந்த குழுவிலே இருக்கும்போது நீங்க எதை வேணா நீங்க சட்டசபையில அவங்க சொல்றதையோ வரலாமே. கொண்டு வரது Motions. எதை வேணா கேட்கலாமே. அப்ப இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நீங்க போன தடவையில நீங்க இப்படிதான் வச்சிருந்தீங்களா எதிர்க்கட்சிகளை? அப்ப இதெல்லாம் ரொம்ப நல்ல முறையில தான் இவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு பாக்குறேன். தாவேகா அரசாங்கம் போக போக பார்க்கணும் அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னு. திமுக இந்த மாதிரி சொல்றாங்கன்னா, அதே மாதிரி அதிமுக இருக்கக்கூடிய அதனுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமைச் செயலகத்தில் வெளியில வந்து அசெம்பிளி விட்டு வெளியில வந்து பேசும்போது ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இந்த 38 நாட்கள்ல 180 பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து பதிவாயிருக்கு. சிங்கப்பெண்கள் போட்டிருக்காங்க அதிரடிப்படை. அவங்களுக்கே பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ இந்த அரசு வந்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டும்னு சொன்னாங்க. பட் இது வரைக்கும் எந்த விதமான முன்னெடுப்பும் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரமணி, இதில் வந்து லேட்டஸ்ட்டாக நான் ஒரு புள்ளி விவரம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து பார்க்கும்போது இப்போ இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிறது வந்து நம்ம பல தரத்தில் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சூப்பராக இருக்கா? இல்லை, சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் மோசமாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு காரணம் தாவேக்காவாங்கிறதா நம்மளுடைய கேள்வி. அவங்க ஏற்கனவே இருந்த ஆட்சியினுடைய நீட்சியை இன்றைக்கி அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதா இல்லையா ரமணி? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்சோ கேஸை மட்டும் எடுத்துக்கிங்களேன். இப்போ அதான் பெரிய அளவு பேசப்படும் போது அதிமுக ஆட்சியில் 10,600 போக்சோ கேசஸ் 2016 2020 வரைக்கும் பதிவு செய்யப்பட்டது. 4 ஆண்டு காலத்தில் 5 வருஷத்தில் 21 வரைக்கும் 20 வரைக்கும் 16 2020 வரைக்கும் 5 வருஷம். இதே வந்து திமுக ஆட்சியில் 2021 25 வரைக்கும் 27,877 வழக்குகள் 163% அதிகமாயிருக்கு. அப்ப திமுக சொன்னது என்னன்னா, நாங்க எங்களுடைய ஆட்சியில எல்லா கேசஸ் வரத பூரா நாங்க பதிவு பண்ணிட்டு இருந்தோம், அதிமுக பதிவு பண்ணல. இப்போ தாவேக்காவும் அதானே சொல்றாங்க. அப்போ அதிமுக இன்னைக்கு வந்து பேசுறதுக்கு திமுக ஏற்கனவே அவங்களுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு ஏதாவது பதில் கொடுத்தாங்களா அவங்க? இன்னைக்கு ஐயா வந்து எடப்பாடியார் பேசுறாரு, சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு கெட்டு போயிருக்கிறது எல்லாரும் கேள்வி கேட்கணும், அதுல எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. கட்சி பாராபட்சம் இல்லாம நம்மள மாதிரி தனி மனிதர்கள் முதல் கொண்டு கேள்வி கேட்கணும். ஆனா கடந்த ஆட்சியில் என்ன நடந்ததுங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். இதே சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் மினிஸ்டர் அந்த கீதா ஜீவன் அவர்கள் சட்டசபையிலே பேசியிருக்கார். இந்த வருஷத்துல 6,999 7,000 போக்சோ வழக்குகள்ல 104 கோடி நாங்க நஷ்டஈடு கொடுத்துருக்கோம். அதுக்கு அன்னைக்கு அதிமுக கிரிட்டிசைஸ் பண்ணும்போது கூட இந்த 104 கோடி உங்க ஆட்சியில நடந்து பேக்லாக் இருந்ததையும் நாங்க சேர்த்து கொடுத்துருக்கோன்றாங்க. அப்ப இந்த கடந்த 2 ஆட்சியிலுமே திமுக அதிமுக ஆட்சியில பிரச்சனைகள் இல்லையா? இருந்துச்சு. இப்ப திமுகவுடைய கடந்த 2025 சற்றேறக்குரிய 7,000 போக்சோ வழக்குகள் கடந்த 2 வருஷத்துல ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா, அப்ப 7,000னா ஒரு வருஷத்துக்கு 12 மாசம்னா ஒரு மாசத்துக்கு 583 போக்சோ வழக்குகள். 30 நாள்ல நீங்க கணக்கு எடுத்துக்கிட்டா ஒரு நாளைக்கு சற்றேறக்குரிய 20 போக்சோ வழக்குகள் ஒரு நாளைக்கு கடந்த 2 வருஷத்துல பதிவாயிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு கணக்குப்படி பார்த்தாலே 38 நாட்கள் 180 வழக்கு தானே பதிவாயிருக்கு. அப்போ இன்னைக்கு வந்து இது எனக்கு இந்த 30 நாள்ல 188 இதே வரக்கூடாதுங்கிற நான், அதுதான் என்னுடைய பார்வை. ஆனா இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய திமுகக்கு தார்மீக உரிமை இருக்குதாங்கிறதா நம்மளுடைய கேள்வி. அப்போ உங்க ஆட்சியில வந்து வருஷத்துக்கு 7,000 கேஸ் போக்சோ ஃபைல் பண்ணிட்டு 104 கோடி நஷ்டஈடு கொடுத்தது பெருமையா பேசுனீங்க நீங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப என்ன உடனே வந்து உங்க ஆட்சியில இருந்தது அப்புறம் இன்னைக்கு டக்குன்னு காலையில வந்தோடனே ஐயா விஜய் அவர்கள் முதல்வர் ஆயிட்டாருன்னு உடனே எல்லாருமே வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணா லைட் ஆஃப் ஆகுற மாதிரி, சுவிட்சை போட்டா லைட் எரியுற மாதிரி உடனே டக்குன்னு எல்லா குற்றங்களும் நின்றுமா? அப்போ உங்ககிட்ட இருந்து அதை இன்ஹெரிட் பண்ணிருக்காங்க. இதை சுத்தம் பண்றதுக்கு கிளீன் பண்றதுக்கு நேரம் ஆகும். அது கூட பொதுமக்களுக்கு புரியாதா என்ன? அப்ப என்னமோ இது நாள் வரைக்கும் இவங்க ஆட்சியில வந்து எந்த பிரச்சனைகளுமே இல்லாம தாவேகாவுடைய அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி போக்சோ கேசஸ் எல்லாம் வர மாதிரி நீங்க ஒரு பொய் கட்டமைப்பு ஏற்படுத்துறீங்களே, இது அப்பட்டமா மக்கள் கிட்ட வந்து அம்பலப்பட்டு போகாதா? இப்ப நம்மள மாதிரி ஆளுங்க அதை எடுத்து சொல்ல மாட்டோமா? ஒரு மாசத்துக்கு 583, ஒரு நாளைக்கு சற்றேறக்குரிய 20 போக்சோ வழக்குகள்ங்க. அப்படி இருந்த நிலைமையெல்லாம் ஆட்சி மாறி இருக்கு. அப்ப இதை சரி செய்யறதுக்கு நேரம் காலம் எடுத்துக்காதா? சிங்கப்பெண்ணுன்னு ஒரு படையை போட்ட உடனே டப்புன்னு எல்லா குற்றங்களும் குறைஞ்சிருமா?
அப்படி இருந்தா உலகம் பூரா சிங்கப்பெண்ணை போட்டுடலாமே. சிங்கப்பெண்கிறது என்ன, ஒரு நடவடிக்கை. அப்ப இனிஷியேஷன், ஒரு இனிஷியேஷன். இது இன்னைக்கு போட்ட உடனே உங்களுக்கு நீங்க ஒரு விதை விதைக்கிறீங்க ரமணி, விதை விதைச்சோன்னு அடுத்த நாள் நீங்க அறுவடை பண்ண முடியுமா? அந்த ஒரு அடிப்படை புரிதல் வேண்டாமா? ஏங்க நேத்தா நீங்க விதைச்சிட்டீங்களா, இன்னைக்கு போய் நீங்க ஏங்க அறுவடை பண்ணலான்னு கேட்டா இது எவ்வளவு அப்பட்டமான வாதம் இல்லையா? ஒரு அதீதமான ஒரு ஏற்புடையது இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா? அப்ப உடனே நீங்க சிங்கப்பெண் போட்டீங்களே, எங்க எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு தானே இருக்குன்னா, அந்த லட்சணத்துல போன 5 வருஷம் ஆட்சி இருந்ததுங்கிறதா இப்ப கொடுக்கக்கூடிய நம்ம இதெல்லாம் நான் சொல்ற புள்ளி விவரங்களா, அரசாங்கம் கொடுத்த புள்ளி விவரங்கள், என்னுடைய புள்ளி விவரங்கள் அல்ல. அப்ப இந்த மாதிரி நீங்க ஆட்சியை தான் இப்ப வந்து தாவேக்கா திமுக இருந்து வாங்கியிருக்கு. எப்படி உடனே வந்து வீட்டை சுத்தம் பண்ற மாதிரி உடனே சுத்தம் பண்ணிட முடியுமா? நேரங்காலம் எடுக்காதா? பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் போன அரசாங்கத்துக்கு நம்ம கேட்கறது, இவங்க எந்த அளவுக்கு வேகமா நடவடிக்கை எடுக்கிறாங்க, நீங்க எந்த அளவுக்கு வேகமா நடவடிக்கை எடுத்தீங்கிறதான். அப்ப இந்த தாவேக்கா அரசாங்கம் துரிதமா செயல்பட்டு இருக்காங்களா இல்லையா? எல்லா வழக்குலையுமே அவங்களுடைய நிர்வாகியா இருந்தாலும் கைது பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா? நீங்க எங்கேயாவது பண்ணினீங்களா? இந்த வேலூர்ல தெய்வ செயல்னு ஒரு ஆள் இருந்தா, அப்படி தெரியுமா? பேர் பாருங்க, தெய்வ செயல். பண்ணனது பூரா சாத்தான் செயல். ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய பொண்ணை போய் பாலியல் துன்புறுத்தல் பண்ணிட்டு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சென்னை கமிஷனரேட்டுக்கு வந்து இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு, அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு அதிமுகவினுடைய ஏதோ எடப்பாடியாரனுடைய பிறந்த நாளோ ஏதோ, அப்ப வந்து அங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அப்ப அதிமுக எம்எல்ஏவை போய் அந்த பொண்ணு பார்த்து, அதனால அந்த பொண்ணுடைய வழக்குகள் வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்டு எடுக்கப்பட்டது. காவல்துறை நீங்க அந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கை திமுக எடுத்திருக்கீங்களா? அன்னைக்கு அதிமுக அந்த குரலை கொடுக்கலாம், அந்த பொண்ணுடைய கேஸ் எடுத்திருக்காரு. அந்த பொண்ணோட பேட்டியில சொல்லுது, சார் இவரை வந்து காணம் தேடிட்டு இருக்காங்க சார், டெய்லி நான் போற இடத்துல பூரா பின்னாடி வந்து என்னை மிரட்டிட்டு இருக்கான், ஏன் பின்னாடி டெய்லி வரான், காவல்துறையை கட்ட அந்த ஆள் எங்கன்னு கண்டுபிடிக்க முடியலமான்னு காவல்துறை சொல்றாங்கன்னு பேட்டி கொடுத்திருக்க அந்த பொண்ணு. இதெல்லாம் ஃபைல் வீடியோஸ் இருக்கு. அதே மாதிரி நான் ஒரு ஆதாரத்தை வந்து அங்க என்கொயரி பண்ணக்கூடிய போலீஸ் ஆபீசர்கிட்ட சொன்னா திமுக ஐடி விங்ல அது பப்ளிஷ் ஆகுதுங்குது அந்த பொண்ணு. இப்படியா சார் தாவேகா பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு நியாயம் வேண்டாமா? நம்ம யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். இப்ப என்ன நீங்க தாவேகா பீரியட் இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் நியாயம்ன்றமா? 32 நாள்ல 150 வழக்குகள்னா கூட போன ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது கம்மியான ரொம்ப சொற்ப எண்ணிக்கைனா கூட இதை கூட இருக்கக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய பார்வை. ஆனா அதை நம்ம கேட்கலாம், திமுக கேட்கலாமா? நீங்க என்ன பண்ணுனீங்கிறதா அப்புறம் அடுத்த கேள்வி நம்ம கேட்க வேண்டியது வரும். அதனாலதான் கேட்கிறேன், அவங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குங்கிறது தான். அதிமுக கேட்கும் போதெல்லாம் நீங்க உங்க ஆட்சியில் என்ன பாலியல் பலாத்காரம் பொள்ளாச்சின்னு 5 வருஷம் ஓட்டுனீங்க. ஆமா, அஜித் குமார் கொலை வழக்கு பத்தி கேட்டா நீங்க சாத்தாங்குளத்துல இது பண்ணலையா? துப்பாக்கி சூடு சம்பந்தமா இந்த சாராய வழக்குல கேட்டா நீங்க தூத்துக்குடி. இந்த மாதிரி கம்பேரிஷன் பண்ணியே அவங்களுடைய குரலையும். அப்ப என்ன பண்ணலாம்னா, இவங்க பேசுனதை பூரா எடுத்து கட் அண்ட் பேஸ்ட் போட்டுட்டு இப்ப திமுகல இருந்து யாராவது எதிர்கட்சியிலிருந்து கேள்வி கேட்கும் போது பூரா இவங்க அப்ப என்ன பதில் சொன்னாங்களோ அதையும் அட்டாச் பண்ணி வீடியோவா போட்டா வேலை முடிஞ்சு ஆக்ஷன் ரியாக்ஷன், அவ்வளவு ஆக்ஷன் ரியாக்ஷன் இதை மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா எங்களுக்கு போதும். ஓகே ஓகே, எப்படி இருக்குது பாருங்க சார். இது ஒரு குற்றச்சாட்டா இருந்தாலும் முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்கும் போது ஒரு பேச்சு அவருடைய அந்த பேச்சில் சொன்னார், நான் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன், நிதிநிலை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன். ஏன்னா இவங்க வந்து கடனை வந்து தாறுமாறாக வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ நாங்கள் நலத்திட்ட உதவிகள் செய்வதற்கும் இந்த அரசு வாங்கியிருக்கக்கூடிய கடன்களை வெளிப்படுத்துவதற்காக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன்னாங்க. வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. நிதியமைச்சராக இருந்த திரு தங்கம் தென்னரசு அவர்கள் கூட இந்த வெள்ளை அறிக்கையை பார்த்து இது வெள்ளை அறிக்கை இல்லைங்க, வெற்று அறிக்கை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாரு. என்ன காரணத்துக்கு அப்படி ஒரு வெற்று அறிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காரு சார்? திமுக எந்த அளவுக்கு நிதி மேலாண்மை பண்ணிட்டு இருந்தாங்க மோசமாங்கிறது அம்பலப்படுத்தியிருக்காங்கல்ல. அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், கத்தி கதறி கூச்சல் போட தான் செய்வார் வெற்று அறிக்கைன்னு. இதே தான் வந்து டிஆர்பி ராஜா வந்து அன்னைக்கு எடப்பாடியார் வந்து நீங்க வெள்ளை அறிக்கை விடுங்கும் போது வெள்ளை பேப்பரை தூக்கி காமிச்சாங்க. எத்தனை தொழில் நிறுவனங்கள் வந்து முதலீடு செஞ்சு. அப்போ வெள்ளை அறிக்கைக்கும் வெள்ளை பேப்பருக்கும் அவருக்கு வித்தியாசம் தெரியல. இவர் வந்து இந்த ஃபினான்ஷியல் ஒயிட் பேப்பருக்கும் வெற்று அறிக்கைக்கும் இவருக்கு வித்தியாசம் தெரியாது. எவ்வளோ டேட்டாஸ் கொடுத்துருக்கு, ஏதாவது இந்த டேட்டாவை தப்புன்னு சொல்லுங்க. இது எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு ஆர்பிஐ டேட்டாவோ இல்லை வந்து சிஏஜி கொடுத்துற டேட்டாவோ இல்லை கவர்மெண்ட்னுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட்டில் இருக்கிற டேட்டாவோ, இது எல்லாமே வந்து அஃபீஷியல் டேட்டா டாக்குமெண்ட்ல இருந்து எடுத்த டேட்டாவை தான் அவங்க ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. எங்கேயாவது இல்லாமல் இருக்குது அது கடந்த முறை இவங்க பட்ஜெட்டில் தாக்கல் செய்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து சேர்த்து தான் கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், அதை தான் நான் சொல்ல வரேன். இது பூராமே ஒரு அஃபீஷியல் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய நம்பர். இல்லை இந்த நம்பர் இல்லைன்னு டிஸ்பியூட் பண்ணுங்க நீங்கள். அதுதானே நீங்கள் செஞ்சீங்கன்னா பரவாயில்ல. என்னங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் வந்து நீங்கள் 13,18,000 கோடிங்கிறீங்க. அப்படி இல்லைங்க, இபியில் வந்து 2,47,000 கோடின்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை, இபியில் வந்து 1.5 லட்சம் கோடி தான் இருக்குது, இது பாருங்க ப்ரூஃப், அதை காமிங்க. அதுதானே நியாயமான வாதமாக இருக்கும். அப்போ இவங்க கொடுத்தக்கூடிய நம்பரை எதுவுமே நீங்கள் டிஸ்பியூட் பண்ணாமல் சும்மா இது வெற்றி அறிக்கைன்னா உண்மையான அறிக்கை என்ன நீங்கள் சொல்லுங்கள். அதான் சொல்கிறாங்க சார் அவங்க. நாங்கள் வந்து தமிழ்நாட்டிற்கு கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு உள்ளதான் நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம், ஒரு அரசாங்கம் வந்து அதனுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளதான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு பொதுமக்களுக்கு வந்து எப்படின்னா சார், நம்ம சொல்கிறோம் 13,18,000 கோடி கடன் இருக்குது, கடந்த 5 ஆண்டுகளில் வந்து கிட்டத்தட்ட 6-7 லட்சம் அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து சாதாரண மக்கள் வந்து இதை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கு. ஏன்னா 78.28 ஆயிரம் கோடி
வந்து டெபிசிட் இருக்குது, வரி வருவாயில் குறையுது. இந்த மாதிரி வரி வருவாய் குறையும் போது ஒரு சாதாரண குடும்ப உறுப்பினராக இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு வருமானம் கம்மியாகும் போது கடன் அதிகரிச்சுட்டே போகத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எழுது. அதை கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். இல்லை, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வருவாய்ங்கிறது என்னென்னா ரெவென்யூ டெஃபிசிட்டுங்கிறது நம்ம வரி என்ன வசூல் பண்ணுறோம், அந்த வரி வசூலுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறோம், வருவாய் எவ்வளோ, அதுக்கு உண்டான செலவுகள் என்னன்னு பார்க்கும்போது நம்ம வரி வசூல் வைக்கிறத விட அதற்குண்டான செலவினங்கள் வந்து அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன ஆட்சியிலே வந்து போன வருஷத்தில் 46,000 கோடி இருந்தது, அடுத்த வருஷத்திலே வந்து பார்த்தீங்கன்னா 78,000 கோடி அதிகரிச்சிருக்கு. அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெவென்யூ டெஃபிஷியட்டே அவ்வளோ தூரம் வருது. அப்போ நமக்கு வர வேண்டிய வருமானமே 78,000 கோடி கிட்ட வராமல் இருக்கு. இல்லை நம்ம வர்ற வரியை விட 78,000 கோடி அதிகமாக அதுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, 4 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 7 ரூபாய் செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சம்பாதிக்கிறது என்னமோ 4 ரூபா தான், நீங்கள் செலவு எவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க? 7 ரூபாய். அப்போ நீங்கள் செலவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட 3 ரூபா மிச்சம், அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதுதான் அது. ஓகே, அப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்ட்டு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 28.3% என்னன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மாநிலத்தினுடைய உற்பத்தியில் எவ்வளோ சதவீதம் வந்து நீங்கள் கடனாக வச்சுக்கலாங்கிறது ஒன்று இருக்குது. அது சற்று ஏறக்குறைய 25%ன்னு அவங்க சொல்கிறாங்க. அது அந்த எல்லைக்குள்ளே தானே நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம். இப்போ 28.3% இருக்குது. இந்த கொரோனா காலகட்டத்திலலாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே. ஒரு 28% வரைக்கும் கூட நீங்கள் கடன் வாங்கிக்கலாம், தப்பு இல்லைன்னாங்க. இப்போ 28.3%. இதே வந்து முந்தின ஆட்சியில் சொல்லும்போது 26% சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க கொடுக்கக்கூடிய வெள்ளை அறிக்கை என்ன சொல்லுதுன்னா 28.3% 2025-26க்கான நிதி ஆண்டில் 28.3 வெர்சஸ் 28.5. இப்போ கூட நீங்கள் கேட்கலாம், இல்லைங்க கரெக்டாக தானங்க இருக்குது, 0.2 கம்மியாக தானே இருக்குன்னு கேட்கலாம். ஆனால் ஒன்று தாவைக்கு அரசு வந்து இனிமேல் கடன் வாங்க முடியாத அளவிற்கு வாங்கி வச்சுட்டு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு தனிநபராக இருக்கீங்க ரமணி. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளத்துக்கு 40% நீங்கள் இஎம்ஐ கட்டலான்னு ஒரு கண்டிஷன் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ 39.8% நீங்கள் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிறீங்க. லிமிட்டுக்குள்ளார இருக்கிறீங்களா இல்லையா? ஆமாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க. பெருமைப்பட்டுக்கலாம், சூப்பர். ஆனால் இப்போ திடீர்னு உங்கள் குடும்பத்தில் ஒரு எமர்ஜென்சி, உங்கள் கையில் காசு இல்லை, ஏதோ ஒன்று வாங்கி தான் நீங்கள் வந்து அதை செய்ய வேண்டியது. அதை செய்யாமையே இன்றைக்கி தவிர்த்துட்டும் போக முடியாது. இப்போ நீங்கள் எங்கேயோ போய் லோன் எடுக்க முடியுமா? அதான் வந்து சொல்லுவாங்களே, நீங்கள் ஆல்ரெடி கடன் வாங்குற அளவுக்கு நெருங்கிட்டீங்க, இனிமேல் கடன் கொடுக்கறதா இருந்தால் உங்களுக்கு நான் கொடுக்க முடியாதுங்கிறதான் அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ. அப்போது நீங்கள் 28க்குள்ளார தான் இருக்கிறீங்கன்னா கூட 28.3ல் நிற்கிறீங்க. அப்போ இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு வரையா தண்ணி நிற்கிது ரமணி. மூச்சு விட முடியும், உயிர் போயிருமா? ஆனால் நான் வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க எனக்குன்னு சொல்ல முடியுமா? டக்குன்னு ஒரு அலை வந்துருச்சுன்னா மூக்கில் தண்ணி போயிடுமே. சாவு அருகாமையில் இருக்குது, எப்பன்னு தான் தெரியாது. அந்த நிலைமை தான் இப்போ இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நாங்கள் லிமிட்டுக்குள்ளே இருக்கிறோம்னா எப்படி போய் லிமிட்டுக்குள்ளே இருப்பீங்க? அந்த ஹெட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல ரமணி, எங்கே இருக்குது ஹெட் ஸ்பேஸ்? ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் வேண்டாமா? ஏதோ ஒரு அவசராத்திரம், ஒரு குடும்பத்திலே ஒரு அவசராத்திரம் எப்போ வேணால் வரும், ஒரு அரசாங்கத்துக்கு அவசராத்திரம் வராதா? இன்னைக்கு அன்றாட செலவுகள் கூட கடன் வாங்கி தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆமாம், இப்போ நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஓன் டேக்ஸ் ரெவென்யூ, நம்ம தமிழகம் அரசாங்கம் வந்து செய்யக்கூடிய வரி வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் அந்த வருவாயில் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு கமிட்டட் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் குறைக்கவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பென்ஷன் கொடுக்குறீங்க, குறைக்க முடியுமா? யாருக்காவது பேசிட்டு ஏங்க இந்த மாதம் சம்பளம் குறைக்க முடியுமா? பேங்க்கு கட்டுற வட்டி குறைக்க முடியுமா? இப்போ அது 64.4%. இது கொரோனா காலத்தில் கூட 60 இருந்துச்சு, இப்போ 64.4%. அதாவது ஒரு மாதம் பிறந்தா கண்டிப்பாக இந்த செலவுகள்லாம் எடுத்து வைக்கணுங்கிற செலவு மாதிரி இந்த. ஆமாம், இப்போ 100 ரூபா உங்களுக்கு அக்கௌண்ட்டில் சேலரி விழுந்துச்சுன்னா ஆல்ரெடி 64 ரூபா 40 காசு டப்புன்னு அக்கௌண்ட்லேருந்து எடுத்துடுற மாதிரி. அது இல்லாமல் மறுபடியும் நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கெல்லாம் நீங்கள் கேரண்டியாக கொடுக்க வேண்டிய காசுன்றது. ஆமாம், நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி, அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசுறதுக்கு செக்ரட்டரி சொல்லும்போது சொல்கிறார், அதில் ஒரு 20 சேர்த்துனா இன்னும் 84%ங்கிறார். இப்போ மீதி 16 ரூபா வச்சு தான். அப்போது நீங்கள் 100 ரூபா உங்களுக்கு சம்பளம் வருது, பெத்த பேர் 100 ரூபா நான் சம்பாதிக்கிறியான்னு, கடைசியில் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தா 16 ரூபா தான் இருக்குது. அதை வச்சு தான் அந்த மாதம் ஃபுல்லாக அந்த 16 ரூபாயில் தான் நீங்கள் குடும்பம் நடத்த முடியுமே ஒழிய உங்களுக்கு சம்பளம் விழுந்த 100 ரூபாயில் நீங்கள் நடத்த முடியாது. இதை பொதுமக்களுக்கு இந்த உதாரணம் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். 100 ரூபா விழுந்தவொடனே 84 ரூபா காணா போயிரு சார், மீதி 16 ரூபா தான்.
ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார், நான் 100 ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கேன் சார், 100 ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கேன் சார். அந்த குடும்பத்தில் 100 ரூபாய் பத்துமா? இப்போ உங்கள் கையில் இருக்கிறதே 16 ரூபா தான். அதை வச்சுட்டு நீங்கள் என்னத்தை திட்டம் போட முடியும்? நீங்கள் நல்ல ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார். ஆனால் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, குஜராத்தை பார்த்தீங்களா, கர்நாடகா பார்த்தீங்களா, உத்தரப்பிரதேசத்தை பார்த்தீங்களா அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாநிலங்கள்லாம் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. இப்பவும் அதே மாதிரி தானே கம்பேரிஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை, இது வந்து ஒரு நல்ல கம்பேரிசன் பார்க்குறேன் நான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து வளர்ந்த மாநிலங்கள். நம்ம வந்து இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க வந்து பீகார் கூடயோ உத்தரப்பிரதேஷ் கூடயோ கம்பேர் பண்ணால் கோச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதெல்லாம் மாநிலங்களே கிடையாது. அது வந்து பொருளாதாரத்தில் நம்ம அளவுக்கு ஈக்குவல் இல்லைங்கிறது கூட யதார்த்தமான உண்மை. அதனால் விட்டுருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொரோனா காலத்தில் நம்மளை மாதிரி பாதிப்பில் இருந்த ஆட்கள் தான். இப்போது அது ஒன்று. ரெண்டாவது, இந்த நம்ம வந்து எப்பயுமே நம்ம சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, நாங்கள் வந்து 100 ரூபா கொடுத்தோம்னா எங்களுக்கு 29 ரூபா தான் கிடைக்குது. நாங்கள் 100 ரூபா வரியாக கொடுத்தோம்னா 29 ரூபா தான் எங்களுக்கு திருப்பி கொடுக்குறீங்க. இப்போ பீகார், உத்தரப்பிரதேஷ்க்கெலாம் சேர்த்தி கொடுக்குறீங்க. அப்போ இந்த கணக்கில் வந்து நீங்கள் அதை கொண்டு வந்தால் கூட, ஏங்க அங்கெல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி ஜாஸ்தியாக போய்கிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் நியாயமான வாதம். ஆனால் இவங்க இங்கே எடுத்துக்கக்கூடிய இந்த 3 மாநிலங்களுமே நம்ம எப்படி 100 ரூபா கொடுத்தா, உதாரணத்துக்கு 1 ரூபா கொடுத்தா 29 காசு தான் வரேன்னு சொல்லிட்டுலாம் போன தடவை எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இவர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட 29 பைசா மோடிலாம் கூட ஒரு ஸ்லோகன்லாம் கூட வச்சார். 100 ரூபா கொடுக்குறோம், ஆனால் நமக்கு 29 பைசா தான் கொடுக்குறாங்க. 100க்கு 29 ரூபா. 1 ரூபானா 100 காசு, 100 காசுக்கு 29 காசு. அப்போ 100க்கு 29 ரூபா தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 3 மாநிலங்கள் இருக்கு இல்லையா, மகாராஷ்டிராக்கு எவ்வளோ போகுதுன்னு நினைக்கிறீங்க? 8 பைசா. 100 ரூபாயில் 100 ரூபாயில் 100 ரூபாய்க்கு 8 ரூபா தான் போகுது. 100 ரூபாய்க்கு 8 ரூபா. 100 ரூபாய்க்கு 8 ரூபா. நமக்கு எவ்வளோ? 100 ரூபாய்க்கு 29 ரூபா திருப்பி கிடைக்குது. மகாராஷ்டிராக்கு கிடைக்கிறது 100க்கு 8 தான். அந்த மாநிலத்தை கம்பேர் பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவுக்கு 100 ரூபாய்க்கு எவ்வளோ கிடைக்குது? 15 ரூபா தான் கிடைக்குது. அவங்கள கம்பேரிசன் எடுத்திருக்காங்க. குஜராத்துக்கு 100 ரூபாய்க்கு 28 ரூபா தான் கிடைக்குது. அப்போ இந்த 3 மாநிலங்களுமே நம்மளைய விட நிதி பங்கீடுல கம்மியான அளவு தான் வாங்குறாங்க. அவங்க செலுத்தக்கூடிய அளவுல இருந்து. ஆனால் அவங்க கடன்லாம் கம்மியாக தான் வச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட கொரோனா காலத்தில் நம்மளை மாதிரியே அவங்களும் சிக்கி சீரழிஞ்சு சின்னாபின்னப்பட்டு போயிருந்தா கூட, கடந்த 5 ஆண்டுகளில் அவங்க எப்படி வந்து அந்த சிஸ்டத்திலிருந்து வெளியே வந்து அவங்க எப்படி வந்து மாநிலத்தினுடைய நிதி நிலைமையை முன்னுக்கு கொண்டு வர அளவுக்கு முயற்சிகள் எடுத்தாங்க. நம்ம இந்த கடந்த 5 ஆண்டுகளில் அரசாங்கத்தில் அந்த மாதிரி ஏதாவது நிதிநிலையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இருக்கான்னு பார்த்தா இல்லைங்கிறத தான் அந்த ஆய்வறிக்கையில் அவங்க கொடுக்குறாங்க. அப்போது இந்த 3 மாநிலங்களை எடுத்ததுக்கு என்னென்னா, இந்த நிதி பகிர்வில் வந்து டெவல்யூஷன் ஆஃப் டாக்ஸஸில் இந்த 3 மாநிலங்களுமே நம்மளை விட குறைவாக வாங்கக்கூடிய மாநிலங்கள் தான். அப்படி இருக்கும்போதும் அவங்க நிதி நிலைமையை சிறப்பாக வந்து கையாண்டிருக்காங்க. வரி வருவாயில் வந்து நம்மளை விட கம்மியாக தான் வாங்குறாங்க. இன்னைக்கு மகாராஷ்டிராவில் பாருங்க, அவ்வளோ தூரம் வந்து லோன், ஃபார்மர் லோன் வெய்வர் பண்ணிட்டாருங்க. மகாராஷ்டிரா மாதிரி பண்ணுங்கன்னு கேட்குறீங்கல்ல, மகாராஷ்டிரா மாதிரி நீங்கள் நிதி மேலாண்மை பண்ணியிருந்தீங்களா? பண்ணலாம் சார். இப்போ வரக்கூடிய முதலமைச்சர்னால பண்ண முடியும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சார், ஏற்கனவே தாவேகா அரசு அறிவித்த நலத்திட்ட உதவிகள் வந்து கொடுக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஆமாம், இது வந்து என்னையை பொறுத்தவரைக்கும் நான் தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், விஜய் அவர்கள் இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்குறோங்கிற அவசியமே கிடையாது. தேர்தலுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் வாக்குறுதியே கொடுத்தாரு. அதை அந்த கட்சிக்காரங்களே படித்து பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. பொதுமக்கள் படித்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்போ இந்த ஓட்டு விழுந்தது பூரா திமுக, அண்ணா திமுக மேலே இருந்த வெறுப்பு, புதுசாக ஒரு நபர் வராரு, அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, இதுதான் அங்கே ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கவில்லையே. இவர் இந்தந்த திட்டங்கள்லாம் சொல்லியிருக்காரு, எந்தெந்த திட்டம் என்னென்னு படித்து பார்த்து ஓட்டு போட்டீங்களா? அங்கே கிடையாது. ஆனால் இதுதான் வந்து அவங்களுக்கு சிக்கலாக வந்து தாவேகா அரசாங்கத்துக்கு பிரச்சனையாக வரும். ஆனாலும் இன்னைக்கு கூட வந்து ஆளுநர் உரையில் படிக்கும்போது என்ன சொல்கிறாங்க, தமிழகத்தினுடைய நிதி நிலைமையை சீரமைச்சிட்டு படிப்படியாக நாங்கள் வந்து 1 by 1 வந்து நிறைவேற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த நிதி நிலைமை நிதி ஆதாரத்தை நீங்கள் பெருக்காமல் சரி பண்ணாமல் எங்கே பண்ண முடியும்? இன்றைக்கி கூட அவங்க ஆளுநர் உரையில் சொன்னாங்க, நிறையா லீக்கேஜ் ஆகிக்கிட்டு இருக்கு, நிறையா கரப்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் ஆளுநர் உரையிலேயே பங்கெடுத்தது ரொம்ப முக்கியம் ரமணி. இதையே அத்தாட்சியாக வச்சு இந்த ஊழல்வாதிகள் மேலெல்லாம் வழக்கு தொடுக்கணும். இது சும்மா ஊழல் குற்றச்சாட்டு மட்டும் சொல்லிட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு ஒரு ஆளுநர் உரையிலேயே அது வருதுன்னா எவ்வளோ பெரிய மோசடி நடந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. அரசாங்க டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ மோசடிகள் நடந்துகிட்டு இருக்கு. அரசாங்க கஜானாக்கு வர வேண்டிய பணம் வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்குன்றாங்க. எங்க போகுது, யாருக்கிட்ட போகுது, அதெல்லாம் தான் இப்போ நமக்கு நம்மளே எழுப்ப வேண்டிய கேள்வி சார். அதாவது பாட்டிலுக்கு வந்து 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. நேரடியாக அந்த அது யாருக்குமே யாருக்கு போகுதுன்னு யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது.
அதாவது வந்து அதனுடைய எம்ஆர்பியை விட அதிகமாக 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறது போது அது ஒரு லீக்கேஜ் தானே. ஆமாம், இதுலேயே 2 கன்ஃபியூஷன் பண்ணுறாங்க. ஒன்று வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது. அது வந்து ஹைகோர்ட்டினுடைய ஆர்டர் பிரகாரம். ஏன்னா அந்த பாட்டில் வந்து என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் Recycle. கிரியேட் பண்ணுது. அதனால வந்து முதல்ல வந்து நீல்கிரியில் தான் ஒரு டெஸ்ட் ரைட் பண்ணாங்க. ம். அந்த மாதிரி பண்ணும்போது அங்கே 64% பாட்டில் ரெக்கவரி ஆச்சு. ம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கூட திமுக பெரிய அளவுக்கு அதை பண்ணல. ம். ஆனால் 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. ம். ஸ்டிக்கர் ஓட்டில் 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே 31ஆம் தேதியோட இந்த கட்டாயமாக வந்து இந்த மே 31ஓட எல்லாமே பண்ணணுங்கிறது வந்து முயற்சி எடுத்து பண்ணுறாங்க. இப்போ 2 விஷயம். அதுக்கு ஒரு வெண்டிங் மிஷின் வச்சுட்டாங்க இப்போ. இப்போ 2 விஷயம் ரமணி. ஒன்று, ஸ்டிக்கருங்கிறது நீங்கள் அந்த கடையில் ஒட்டுறவங்களே ஒட்டுறாங்கன்னா நீங்கள் எத்தனை ஸ்டிக்கர் இஷ்யூ பண்ணுறீங்க? நீங்கள் இஷ்யூ பண்ணுற ஸ்டிக்கர் கவர்மெண்ட் ஸ்டிக்கர் தான். அதுக்கு வந்து நீங்கள் வந்து இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணுறீங்களா? அப்போ ஸ்டிக்கர் ஒட்டுறது டூப்ளிகேட்டில் கூட அவன் ஒட்டி 10 ரூபா வாங்கிட்டானா உங்களுக்கு என்ன தெரியும்? இல்லை வாங்குறவங்க பூரா அவன் ஸ்டிக்கரை பார்த்து 10 ரூபாய்னா கொடுக்க போகிறவங்க. ஸ்டிக்கரே ஒட்டாமையே அவன் கொடுத்துட்டு 10 ரூபா வாங்கியிருந்தானாலும் அந்த பாட்டிலுக்கு எங்கேருந்து வரும்? அப்போ இதில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கும் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் என்ன சொல்கிறாரு, ஸ்டிக்கர் வந்து நாங்கள் மேனுஃபேக்சரிங் சைடில் ஒட்டுறதுக்கு முயற்சி எடுக்கிறோம், நீங்கள் யாரும் ஒட்ட வேண்டியது இல்லைங்கிறாங்க. அதையும் இன்க்ளூட் பண்ணி எம்ஆர்பியில் கொண்டு வரோம். அப்போ எம்ஆர்பிக்கு மேலே ஒரு பைசா விற்காதீங்க. ஏற்கனவே இருந்தது என்னன்னா, அந்த ஸ்டிக்கருக்கு 10 ரூபா, அது இல்லாமல் ஒரு 10 ரூபா, 20 ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டுறதுலையும் அந்த 10 ரூபா மோசடி. நல்லா விளங்கிக்கணும் நம்ம. அது இல்லாமல் ஒரு 10 ரூபா. இப்போ அந்த பிரச்சனை இல்லை இப்போ. ஸோ அப்போ இதெல்லாம் தானே ஒரு சீரமைக்க வேண்டியது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அது ஒரு ஃபீஸ் பேர் சொல்கிறாங்க. அதனால ஒரு கார்டன் உள்ளார வந்துச்சுன்னா பீரா இருந்தால் இவ்வளோ, ஒயினா இருந்தால் இவ்வளோ, கொள்முதல் பண்ணுறது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டனுக்கு 20 ரூபா, 40 ரூபா, 60 ரூபாய்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீஸ். அது பூரா எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாமல் எல்லாம் யாருக்கிட்ட போச்சுன்னு தெரியல. இப்போ இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு, அதை ரெகுலரைஸ் பண்ணி பர் கார்டனுக்குன்னு இவ்வளோ வர்றது பூரா கஜானாக்கு வரணும்னு சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய் மாதத்துக்கு 100 கோடி ரூபாய். அப்போ 1200 கோடி ரூபாய் இன்னைக்கு சாதாரண ஒரு இடத்துல இருந்து ஒன்றுமே பண்ணாமல் அதை கண்டுபிடிச்சதில் இன்னைக்கு உள்ளார கஜானாக்குள்ளார வருது. எவ்வளோ பெரிய மாற்றம் இல்லையா இது? கேள்வி, இந்த 1200 கோடி இது வரைக்கும் இந்த கடந்த 5 வருஷத்தில், 10 வருஷத்தில், 15 வருஷத்தில், 20 வருஷத்தில் யார் யார் வீட்டுக்கு போச்சு? இதெல்லாம் மக்களுக்கு வர வேண்டிய காசு. அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய மாற்றம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம பாராட்டாமல் அப்படியே கடந்து போயிடுறதா? அவங்க சொல்கிறாங்க சார், இந்த மாதிரி திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறது கடந்த முறை உச்சரிச்சுட்டே இருந்தாங்க. இப்போது சோபா மாடல் ஆட்சி, 4 சோபா இப்போ 5 சோபாவாக மாறிடுச்சுன்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூட விமர்சனம் செஞ்சுட்டே இருக்காரா சார் தொடர்ந்து? அவங்க பண்ணி தானே ஆகணும். இல்லைன்னா அவங்களுடைய ப்ரெசன்ஸ் மிஸ் ஆகிடும். எதையோ ஒன்று அவங்க பேசிக்கிட்டு எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ இந்த சோஃபா போச்சுன்னாக்கா அவங்க என்ன சோஃபா மாடலுங்கிறது வந்து அவங்க சொல்கிறது வந்து அதில் காசு போச்சுன்றாங்க. ப்ரூவ் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? ஏன் சோஃபா அவங்க வீட்டில் தானே இருக்குது, போய் எல்லாம் கத்தி எடுத்து போய் நீங்கள் உங்கள்கிட்ட ஆள் பலம் இல்லையா, அம்பு இல்லையா, போய் எல்லாத்தையும் அதை எடுத்து அம்பலப்படுத்துங்கன்றேன் நான். சோஃபா இருந்துச்சுன்னா போய் எடுத்து அந்த சோஃபாவை கிழிச்சு பணத்தை எடுத்து காமிக்கலாம்ல. கேமராமேனா போங்க, உங்ககிட்ட இல்லாத கேமராவா, உங்ககிட்ட இல்லாத சேனல்களா, போங்க அந்த மாதிரி எக்ஸிபிட் பண்ணுங்க, நம்மளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்ல. ஆமாமாங்க, இவர் சொல்கிற சோஃபா மாடல் கரெக்டு தாங்க, பாருங்கள் சோஃபாவில் காசை வச்சு அனுப்பிச்சிருக்காங்கன்னு. இல்லை, இவங்க சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து திருமாவளவன் இவங்க கூடயே இருந்தவர் தான். அவர் கூட சொல்கிறாரு, இந்த வந்து மாதிரி ஏற்கனவே நாங்கள் முன்னுமே ஆர்டர் பண்ணியிருந்தோம், கரெக்டாக அவர் வர நேரத்தில் அது வந்துருச்சு. இல்லை, அது வந்து இவங்க வந்து அந்த கூட்டணி கட்சிகளை அசிங்கப்படுத்துறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய அசிங்கம் திருமாவளவன் அவர்களுக்கு உதயநிதி பண்ணுறாருன்னு பாருங்க. சாதாரண அசிங்கமா இது? ஐயா காதர் மொய்தீனை எவ்வளோ கேவலப்படுத்துறாருன்னு பாருங்க. இத்தனை வருஷம் கூட்டணியிலே இருந்தவங்க. அப்போ இத்தனை வருஷம் வந்து நீங்கள் பண்ணுற அத்தனை பிரச்சனைகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்களே, நீங்கள் எவ்வளோ அவதூறு கிளப்புறீங்க, எவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க. இது அந்த கூட்டணி கட்சிகளுக்காரங்க தான் கேட்கணும், நம்ம போய் ஏன் கேட்கணும்? அது எவ்வளோ அசிங்கமான இது பாருங்க. அப்போ சோஃபா மாடல்னு சொல்கிறது பூரா இவங்க ஏற்றுக்கிறாங்களா? அண்ணன் திருமாவளவன் ஏற்றுக்கிறாரா? ஆமாம் சோஃபா வந்துச்சு அப்படின்ட்டு. ஐயா காதர் மொய்தீன் ஏற்றுக்கிறாரா? அப்போ இவங்க ஏதாவது ஒன்று, இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறது தான் ஒரு 4 தடவை பார்ப்பாங்க, 5 தடவை சரி அவர் எப்பயுமே ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பாரான்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் போய்டும். அப்படி தான் நான் பார்க்குறேன். அசம்பிளி எப்படி போகும் சார்? எப்படி? ஏன்னா இப்போது ஒரு பிரதான எதிர்க்கட்சி இருக்காங்க, இப்போ ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே அடித்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்கும் இந்த ஒரு 3-4 நாள் இருக்குது இந்த அசம்பிளி? எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி நிறையா வந்து சட்டசபையினுடைய அலுவலகம் யாரும் பெருசாக பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி எல்லா வீட்லையும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கிறீங்க எல்லாமே மொபைல் எங்கே நம்ம வரும்போது கூட யார்கிட்ட பேசினா கூட அதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி அரசியல் மேலே தமிழக மக்களுக்கு அதீத ஈடுபாடு ஏற்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் கட்டாயம் சட்டசபையில் நடக்கணும். அதுக்கு எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்கணும், ஆக்கப்பூர்வமான பதில்களை அப்போ தான் கிடைக்கும் நமக்கு.
நீங்க கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். தேவையில்லாத கேள்வியை கேட்டீங்கன்னா தேவையில்லாத பதில் தான் கிடைக்கும். அப்போ எந்த மாதிரி கேள்விகளை கேட்டு அரசாங்கத்துக்கிட்ட எந்த மாதிரி பதில்ங்க, சும்மா வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் மட்டும் சுமத்திக்கிட்டு இல்லாம உங்களுக்கு மக்களுக்கு ஒரு தகவல், சரியான தகவல் போய் சேர்ற அளவுக்கு அந்த கேள்வி பதில் இருக்கணும். அதுக்கு எல்லா எதிர்க்கட்சிகளும் ஆக்கப்பூர்வமா செயல்புரியணும். ஏன்னா ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமா இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஆளுங்கட்சியினுடைய பவரும். சினிமால கூட சொல்லுவாங்க பாருங்க, வில்லனுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சுதான் ஹீரோவனுடைய மதிப்பு கூடும்பாங்க பாத்தீங்களா. கண்டிப்பா வில்லனுடைய ரோல் தான் முக்கியம் ஒரு படத்துக்குன்பாங்க. அந்த மாதிரி ஜனநாயகத்துக்கு எதிர்க்கட்சியினுடைய ரோல் முக்கியம். உடனே வந்து நம்ம எதிர்க்கட்சி வில்லனா சொல்றான்னு நினைச்சுக்காதீங்க. ஒரு சினிமாக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. அப்ப எதிர்க்கட்சி எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமா செயல்படுறாங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு சவால் வரும். அந்த அரசாங்கம் தன்னைத்தானே இன்னும் சரி பண்ணிக்கிட்டு மெருகேற்றிக்கிட்டு இன்னும் நல்ல அரசாங்கமா செயல்படுறதுக்கு எதிர்க்கட்சிகள் தான் காரணமா. எதிர்க்கட்சிங்கிறது ஒரு ஷேடோ கவர்மெண்ட் தானே. ஆமா, ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணக்கூடிய ஒரு ஷேடோ கவர்மெண்ட் தானே. அதனாலதான் அவங்க ரொம்ப முக்கியமானன்றது ஜனநாயகத்துல. ஓகே சார், வரக்கூடிய நாட்களில் எதிர்க்கட்சிகள் எப்படி செயல்படுது என்னன்னு பார்க்கலாம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் சார். நன்றி ரமணி.